அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ரெட் ஹில்ஸ் பாஷா. ஃப்ரெண்ட்ஸ், என்கிட்ட மாற்று மத நண்பர் ஒருத்தர் கேட்டாரு, ஏன் பாய் ஆடு கோழி எல்லாம் ஹலால் பண்ணாதான் சாப்பிடுறீங்க, அதே சமயம் நீங்க மீன் சாப்பிடுறீங்க, அதுல பெரும்பாலும் செத்து போன மீன் தானே உங்களுக்கு கிடைக்குது, அது எப்படி ஹலால் ஆகும் அப்படின்னு கேட்டாரு. நல்ல கேள்விதான். வாங்க, அல்லாஹ் ஏன் நமக்கு கடல்ல உள்ள அனைத்தையும் ஹலால் ஆக்குனான்னு இதற்கு பின்னால் அறிவியல் காரணம் எதுவும் இருக்கா பார்ப்போம். பொதுவா இஸ்லாத்துல ஒரு ஆடோ கோழியோ சாப்பிடணும்னா அதை தபி செய்யணும், அதாவது அறுத்து ரத்தம் வெளியேற்றப்படணும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனா மீனை மட்டும் ஏன் நாம அறுக்காம அப்படியே சாப்பிடுறோம்? இதுல இருக்கிற ஆன்மீக பின்னணி என்ன, அதுக்கும் மேல இதுல இருக்கிற சயின்ஸ் என்ன சொல்லுது, இதை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். முதல்ல குர்ஆன் இதுக்கு என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். புனித குர்ஆன்ல அத்தியாயம் 5 வசனம் 96 அல்லாஹ் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கான், நீங்களும் பயணிகளும் பயன்பெறும் பொருட்டு கடலில் வேட்டையாடுவதும் அதன் உணவுப் பொருட்களும் உங்களுக்கு ஹலாலாக்கப்பட்டுள்ளன. இங்க கவனிச்சிங்களா? கடல் உணவுகள்னு வரும்போது அல்லாஹ் எந்த நிபந்தனையும் விதிக்கல. அதே போல நபிகள் நாயகம் அவங்க ஒரு முறை பேசும்போது நமக்கு 2 பிணங்கள் ஹலாலாக்கப்பட்டுள்ளன, ஒன்று மீன், இன்னொன்று வெட்டுக்கிளி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆதாரம் இப்னு மாஜா. சரி, இப்ப இதுல இருக்கிற அறிவியலுக்கு வருவோம். நாம ஏன் நிலத்துல வாழ்ற விலங்குகளா இருக்கிறோம்? ஏன்னா அந்த விலங்குகளோட ரத்தத்துல தான் அதிகப்படியான பாக்டீரியாக்கள் மற்றும் நச்சுகள் இருக்கும். விலங்கு இறந்ததும் அந்த ரத்தம் இறைச்சியில தங்கி இறைச்சியையே விஷமாக்கிடும். அதனாலதான் ரத்தத்தை வெளியேற்றுறோம். ஆனா மீன் விஷயத்துல கதை வேற. மீன் ஒரு கோல்ட் பிளடட் அனிமல். மீனை தண்ணியில இருந்து வெளியே எடுத்த அடுத்த நிமிஷமே அதோட உடம்புல இருக்கிற அத்தனை ரத்தமும் அதோட வயிற்று பகுதிக்கும் செவில்களுக்கும் பாஞ்சிரும். அதாவது அதோட இறைச்சி பகுதியில ரத்தம் தங்காது. நீங்க மீனை வெட்டி பாத்தீங்கன்னா தெரியும், அதுல தச பகுதியில ரத்தம் சுத்தமா இருக்காது. இதை இன்னும் ஆழமா ஆய்வு செஞ்சவர் யார் தெரியுமா? டாக்டர் தாரிக் அல் குவாத்தி போன்ற நவீன ஆய்வாளர்கள் இதை பத்தி தெளிவா சொல்றாங்க. மீன் உயிரிழக்கும் தருவாயில அதன் எபிகாஸ்ட்ரிக் வெசல்ஸ் எப்படி செயல்படுதுன்னு இவங்க விளக்குறாங்க. மீன் தண்ணியை விட்டு வெளியே வந்ததும் அதோட ரத்த ஓட்ட மண்டலம் உடனே ஒரு தற்காப்பு நிலைக்கு போயிடும். இதனால ரத்தம் தசைநார்களை விட்டு விலகி இதயம் மற்றும் செவில் பகுதிக்கு நகருது. இதனால மீன் இறந்தாலும் அதோட இறைச்சி ரொம்ப சுத்தமாவும் பாக்டீரியா தொற்று இல்லாமலும் இருக்குது. இதனாலதான் மீன் அறுக்க வேண்டிய அவசியம் இல்லாமலே அது ஆரோக்கியமான உணவா இருக்குது. இப்ப புரியுதா? 1400 வருஷத்துக்கு முன்னாடி வந்த குர்ஆன்ல சொன்ன விஷயமும் இன்னைக்கு இருக்கிற அறிவியலும் எப்படி ஒண்ணுக்கொண்ணு கச்சிதமா பொருந்தி போகுதுன்னு. இறைவன் நமக்கு எதை கொடுத்தாலும் அதுல ஒரு காரணமும் நம்ம உடலுக்கு தேவையான ஆரோக்கியமும் கண்டிப்பா இருக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம்.